காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு, நம் இரக்கமுள்ள தேவன், மேசியா, இரட்சகர். பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் சங்கீதம் 138 வசனம் 7. என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். Psalm 138 verse 7. Thou shalt stretch forth thine hand against the wrath of mine enemies, and thy right hand shall save me. இந்த நாளுக்குரிய முதலாவது தியான பகுதி 138 சங்கீதம். தாவீதின் சங்கீதம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதா இருப்பதனால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்து தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. நம் இரக்கமுள்ள தேவன், இரட்சகர், மெசியா. குளிர் நிறைந்த ஒரு இரவு நாளில் ஒரு யூத குடும்ப தலைவன் வீட்டில் ஜன்னல் ஒன்றில் மீது கல் எறியப்பட்டது. தாவீதின் நட்சத்திரமானது அந்த ஜன்னலில் தொங்கவிடப்பட்டிருந்தது. யூதர்களின் ஒளியின் திருவிழாவாக கொண்டாடப்படும் ஹானுக்காவை முன்னிட்டு மெனோராவும், அதாவது யூதர்களுடைய விளக்கு தண்டும் வைக்கப்பட்டிருந்தது. சில ஆயிரம் மக்கள் வசித்து வந்த இந்த சிறிய அமெரிக்க நகரத்தில் பெரும்பாலானோர் கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள். அவர்கள் அந்த வெறுப்பு நிறைந்த செயலுக்கு இரக்கத்துடன் பதிலளித்தார்கள். அவர்கள் அருகில் வாழ்ந்து வந்த யூதர்களின் வலியிலும் பயத்திலும் பங்கேற்கும் வண்ணமாக மெனோராக்களின் படங்களை தங்கள் வீடுகளின் ஜன்னல்களிலும் ஒட்டினார்கள். பரிசுத்தவான்களே, நம்முடைய இரட்சகராகிய இயேசு நமக்காக தம்மை தாழ்த்தி நம்மோடு அவர் வாழும்படி வந்ததால் விசுவாசிகளாகிய நாமும் பெரிதான இரக்கத்தை பெற்றவர்களாய் இருக்கிறோம் என்று யோவான் 1:14 வசனத்திலே படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று புதிய ஏற்பாட்டின் பிலிப்பியர் 2 வசனங்கள் 6-7 நாம் படிக்க முடிகிறது. நாம் அழும்போது நம்மோடு அவரும் அழுகிறார். நம்மை காக்கும்படி நமக்காக அவர் சிலுவையில் மரித்தார் என்பதை நீங்களும் நானும் விசுவாசித்திருக்கிறோம். தேவனுடைய அறிவிற்கு உட்படாமல் அருமையானவர்களே, நமக்கு எந்த சோதனையும் நமக்கு நேரிடாது. ஒருவேளை சோதனைக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிற யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், அது தேவனுடைய அறிவிற்கு உட்பட்டிருக்கிறதா என்று நீங்கள் கேட்டுக்கொண்டால் நிச்சயமாக அவருக்கு தெரியும். நம் மீது யாராவது கல் எறிந்தால் அவர் நமக்கு ஆறுதலாயிருப்பார். வாழ்க்கை நமக்கு ஏமாற்றங்களை கொண்டு வந்தால் நம்மோடு அவர் கஷ்டத்தில் நடக்கிறார். அருமையானவர்களே, அதை தான் சங்கீதம் 138 வசனம் 6 சொல்லுகிறது. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் என்று
though the Lord be high, yet hath he respect unto the lowly. அவரை நோக்கி பார்க்கிறவர் மீது ஆண்டவர் இரக்கம் கொள்கிறார். சோதனையில் உங்களை தப்புவித்து உங்களுடைய பயங்களுக்கு உலகத்தின் பயங்களுக்கு நம்மை தப்புவிக்கிறார். அவருடைய இரக்கம் நிறைந்த அன்பிற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த பகுதியிலே தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு தேவைப்படுகிறது, அவருடைய அன்பையும் பராமரிப்பை நீங்கள் மற்றவர்களுக்கு எப்படி காட்டுவீர்கள்? அருமையானவர்களே, அவர் இரக்கமுள்ள தேவன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே வசனம் 6 சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. எப்படி இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும்? அவரை மேசியாவாக இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியும்? யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 7 வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வதை சற்று கேளுங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். எல்லா சாலைகளும் தேவனுடனான நித்திய உறவிற்கு வழிவகுக்கும் என்று கூறும் மக்களை பற்றி நாம் சிந்தித்தால், சிலர் நினைக்கிறார்கள் கருணை செய்தால் தங்களுடைய நன்னடத்தின் பாதையின் மூலமாக ஆண்டவராகிய இரட்சகரை இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றுக் கொள்ள முடியும், அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நம்புகிறார்கள். மற்றவர்கள் அநேகர் உலகத்திலே மதம் சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்வதற்கான பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த வழிகளை நம்பி செல்வது நம்மை மூடப்பட்ட சாலைகளுக்கு தான் எடுத்து செல்லும். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே, நம்முடைய இரக்கமுள்ள தேவனிடத்தில் நீங்களும் வர வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான். அது யார்? இயேசு கிறிஸ்து. பிதாவின் வாசஸ்தலத்துக்கு உள்ளாக நாம் செல்லும்படியாக நமக்காய் அவர் மரிக்கப் போகிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே வெளிப்படுத்தினார். கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான பரிசுத்தவான்களே, தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நம்மை அழைத்து செல்லாத எந்த வழியையும் நாம் எடுக்க வேண்டாம். அதற்கு பதிலாக இரட்சகராகிய இயேசுவை நம்புவோம். யோவான் 3ஆவது அதிகாரம் வசனம் 36 சொல்லுகிறது, குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. எனக்கு கிறிஸ்தவம் பிடிக்கும் என்று சொல்லி அநேகர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவனிடத்தில் வர வேண்டும் என்றால் அவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் மேலும் விசுவாசம் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நிச்சயமாகவே ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனாக இருந்து உங்களுக்கு இறங்குவார். அவரை நம்பிக்கொண்டு இருப்பவர்கள் அவர் அளித்திருக்கும் வழிகளில் ஓய்வெடுத்து இளைப்பாறுதலோடு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். உங்களை சமர்ப்பிப்பீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருவீர்களா? ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஒரு நாளும் அவர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, இரக்கமுள்ள தேவன். நம்முடைய சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக அவர் தமது கையை நீட்டுவார். அவருடைய வலதுகரம் நம்மை இரட்சிக்கும். சமர்ப்பித்து ஜெயம் எடுப்போம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, எங்களிலே போராட்டங்கள் உள்ளாக இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அன்பான கவனிப்பினால் எங்களை ஆறுதல் படுத்துவதற்காக நன்றி. உம்முடைய அன்பை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு நினைவூட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லா வழிகளையும் உம்மிடம் அழைத்து செல்லாது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். ஆண்டவரே, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வழியை மாத்திரம் பின்பற்றி உண்மையில் நம்பிக்கை வைத்து மார்பிலே சாய்ந்து வாழ்க்கையை நடக்க உதவி செய்யும். நித்தியத்திற்கும் உங்களை நாங்கள் சார்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறோம். இயேசுவில் மாத்திரமே ரட்சிப்பு எங்களுக்கு வந்ததற்காக நன்றி. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்களுக்கு இருதயத்தையும் சிந்தையும் காத்துக்கொள்ள கடவுது. இரட்சகர் இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.